இவங்க பொண்டாட்டி, அடியே ஜிலேபி, அடியே ஜாங்கிரி. என்ன 2 பேரும் ஒன்னா சொல்றேன்னு பாக்குறீங்களா? 2 பேருமே எனக்கு 2 கண்ணு மாதிரி. எனக்கு 2 பொண்டாட்டி. ஒருத்தி இறக்கியும் பேச மாட்டேன், ஒருத்தி ஏத்தியும் பேச மாட்டேன். எங்க ஆளை காணோம்? ஊரெல்லாம் விளையாடுதான் வாலிபால், டென்னிஸ் பால், கிரிக்கெட் பால். இந்த இருக்கால என் புருஷன் வீணா போனவன் வேணுகோபாலு. உன் புருஷனா? ஏண்டி தட்டி தட்டி வளர்த்தது நாங்களாம், வரமான எனக்கு குறைய போட்டது நீங்களாம். முன்னாடி வந்தது உங்களுக்கு 2 பேர்த்துக்கு நல்ல நாள், அதுவுமா கேடு காலம். போயா என் புருஷா புள்ள பூச்சி கொடுக்க வக்கல்ல வந்துட்டான், என்ன குறை சொல்ல? ஏண்டி புழு பூச்சி இல்லைன்னு தானே போன வாரம் ஜிஹெச் கூட்டிட்டு போனேன், அப்ப களைச்சிட்டியா? புழு பூச்சிக்கும் புள்ளத்தாச்சுக்கும் வித்தியாசம் தெரியலடா புருஷா. எப்படி பிறக்கும்? தவி தவி குளிச்சுதான் தவளை, தனியா படுத்துட்டு பட்டாலாம் கவலை. அடியே நான் புள்ள பெக்கலதான், ஆனா பெத்தையே ஒரு புள்ள. அந்த புள்ளைக்கு கழுத்துல தாலியே இல்ல, அதுக்குள்ள வயசுல 7 மாசம் புள்ள. ஏயா என் மானத்தை அவன் மைக்கு போட்டு ஊரல்லாம் சொல்லிட்டு இருக்கா, சிரிச்சிட்டு பாத்துட்டா இருக்க. அப்ப கேளுடி. நான் கேட்கணுமா? மர மாதிரி புருஷன் எதுக்கே இருக்க நீ? என் புருஷனை என் கண்ணு முன்னாடியே வாடி அடிக்கிற, நான் பார்த்துட்டு சும்மாவா இருப்பேன்? ஏண்டி நீ கண்ணத்துல அடிப்பியா? ஆமாண்டி. நம்ம கால தூக்கி அடிப்பண்டி. அடியே என் உரிமை நான் விட்டு கொடுக்கணாடி. இந்த கால் எழுதி நீ காலத்துக்கு போட்டு அடிச்சா நான் தூக்கி போட்டு அடிக்க மாட்டேனா? அப்ப அடிச்சுட்டு அணைப்பியா? அணைப்பனா கீழே போட்டு மிதிப்பேன். அடியே அடியே நிறுத்துக்கடி. உங்க 2 பேர் கழுத்துல தாலி கட்டினதுக்கு 2 குளவிக்கல்லு கழுத்துல கட்டி இருந்தா ஆட்டிக்கிட்டாவது இருந்திருப்பேன். மக்களே 2 பொண்டாட்டி தயவு செஞ்சு கட்டிடாதீங்க. இல்லைன்னா 1 மட்டும் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பண்ணாமையே விட்டுருக்க. நல்ல ஒரு கருத்து. அத பாவம் இந்த தம்பி உயிரை பணைய வச்சு அடிபட்டு மிதிபட்டு எடுத்து சொல்லியிருக்காரு. சோ ரமேஷ் கண்ணா சார், என்ன ஃபீல் பண்றீங்க இந்த ஸ்கிட்? அடி ஊந்தது பாருங்க, மாத்தி மாத்தி. அதுக்கு தான் 7 மார்க். செமடி பாவம், அவர் என்ன பண்ணுவார் அவர் மாத்தி. அசோகன் இப்படி அடி வாங்கி அவஸ்தைப்படுறியே. இது 2 வச்சிருந்தா அப்படித்தான். அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குப்பா. 2 பொண்டாட்டி கட்டினவன் 3ஆவது பொண்டாட்டி கட்டிட்டா இந்த 2 பேரும் அவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, நம்மள ஃப்ரீயா விட்டுருவாங்க. ரமேஷ் கண்ணா சார், அப்படியா? நான் சொல்லவே இல்ல. ஏமா சார்ல ஏற்கனவே அவன் கோண வயதுல கொட்டாயுது. அப்புறம் எண்டு பஞ்சு ஒன்றும் பெருசா இல்லை, அடி வாங்குறீங்கன்ற மட்டும்தான் இருக்குது ஒழிய ஏதோ ஒரு ஹைலைட் பஞ்சு எதிர்பார்த்தது வரல. பரவாயில்ல, மற்றபடி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் தெரியும், நல்லா பண்ணிட்டீங்க. அதுக்காக 7 மார்க். தேங்க்யூ, பாய். ஆல்ரைட், சோ கோவை சரளா மேம் 9 மார்க்ஸ் கொடுத்திருக்கீங்க இந்த என்டையர் டீம். மொத்தம் இவர் அடி வாங்கினதுக்காகவே. என்ன அடிக்கிறது அவங்க ஜாதி, அடிக்கிறது நாங்க ஜாதி, வாங்குறது உங்க ஜாதியா? சரிதான். என்னன்னா உங்க 3 பேருடைய கெட்டப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க பண்ணது சின்ன சின்ன மிஸ்ஸிங் இருக்கு, இருந்தா கூட இப்போ நம்ம பார்க்கும் பொழுது நீங்க ஒரு கொஞ்சம் கொடுத்தா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு நான் 9 மார்க் போட்டேன். இருக்கிறதுல நீங்க இன்னும் நல்லா பெட்டரா பண்ணி இருக்கிறீங்க. நீங்க இன்னும் டெவலப் பண்ணணும். சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஊர்வசி மேம், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் அதுக்கும் முந்தைய உங்களுடைய ஸ்கோர். ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம்னா ஒண்ணு அந்த விஷயம் புதுமை உள்ளதாக இருக்கணும், அந்த கான்செப்ட் அதுவே ரொம்ப புதுமையானதுன்னா வேற விஷயம். பட் அதுல தெளிவா என்ன நீங்க சொல்ல போறீங்க, 2 பொண்டாட்டி கட்டாதீங்க இல்லைன்னா கட்டாமே விட்டுருங்கிறது மெசேஜ் இல்ல. அதுல என்ன பண்ணி இருந்திருக்கோம், இந்த 2 கேரக்டர்ஸ்னுடைய சண்டைக்கு நடுவுல ஒரு 3rd கேரக்டர் எடுத்து எவ்வளோ ஒருத்தி தற்செயலா இந்த 2ம் சேர்ந்து அவன் மேல பாஞ்சு நீங்க இந்த பக்கமா தப்பிச்சிங்கிற மாதிரி ரமேஷ் கண்ணா சார் அழகா ஹிண்ட் கொடுத்தாரு. 3வது ஒருத்தைய கட்டிக்கிட்டாங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஹியூமருக்கு நல்லா இருந்திருக்கும். தத்துவத்துக்காக இல்ல, நமக்கு ஹியூமர் தான் ஒர்க் அவுட் ஆகணும் இல்லையா? அது எனக்கு ஒரு சின்ன மைனஸா பட்டுச்சு. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ மனோபாலா சார், உங்களுக்கு பொதுவாகவே இந்த லேடிஸ் இந்த மாதிரி கெட்டப்ல இருக்கும்போது ஒரு பழமொழி சொல்லி அப்படி ஒரு தலுக்கா என்ட்ரன்ஸ் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். மெரூன்மா, எல்லோமா. சேச்சி சொன்னதுலேருந்து ஒன்று சொல்கிறேன். 2 பொண்டாட்டி கதை ரொம்ப சீரியஸாகவும் பண்ணலாம், ரொம்ப காமெடியாகவும் பண்ணலாம். இருகோடுகள் என்கிற படத்தில் கே பாலச்சந்தர் ரொம்ப சீரியஸாக பண்ணியிருப்பார். அந்த 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு சுவையான ஒரு முடிவு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி 3 பேருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. போன தடவை இல்லாமல் போன தடவை விட இது நல்லா இருக்கு. போன தடவை இருந்ததை விட இந்த எபிசோடு உங்களுக்கே திருப்தியாக இருக்கா இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட்மா.